டெய்லி டிஃபனுக்கு ஹெல்தியா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபைபர் ரிச் புரோட்டீன் பேக்ட் அடை ட்ரை பண்ணுங்க. நல்லா மொறு மொறுன்னு சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், நறுக்குன ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சதும் கிளீன் பண்ணி வச்சிருக்க 1 கட்டு முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கி விடுங்க. கீரை நல்லா வெந்து இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் வெண்சோள மாவு சேர்த்திருக்கேன். கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். துருவின ஒரு கேரட், 1/2 கப் தேங்காய், கைப்பிடி மல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அடமாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். ஒரு வாழை இலையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா ஒல்லியா தட்டி எடுத்துக்கலாம். சூடான தோசைக்கல்ல போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டீங்கன்னா இலை எடுக்க வந்துடும். கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பவர் பேக்ட் அடை ரெடி. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும்.